ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளிவந்திருக்க கடைசி உலக போர் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே சைனா மற்ற நாடுகளோடு சேர்ந்து ஒரே நாடு ஒரே குடியுரிமைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு சைன் பண்ணாத மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவும் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாதனால இந்தியா மேலேயும் பொருளாதார தடை விழுது. அப்படி பார்த்திங்கன்னா பொருளோட விலையெல்லாம் ரொம்ப ஏறி மக்கள் கஷ்டப்படும் போது, இது ஒரு கட்டத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரிப்பப்ளிக் நேஷன் எல்லாமே மற்ற நாடுகள் மேலே போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சைனா வந்து இந்தியா மேலே போர் தொடுக்கும் போது நிறைய இடங்களில் குண்டு போடும்போது தமிழ்நாடு மேலேயும் பார்த்திங்கன்னா இவங்க குண்டுமலை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் நியூக்ளியர் பாம்பையும் இவங்க இந்தியா மேலே போடும்போது தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எஃபெக்ட்னால பாதிக்கப்படுது. ஸோ தமிழ்நாடு தான் சர்வைவ் ஆகுது. அப்படின்றப்ப அந்த ரிப்பப்ளிக் நேஷன் பார்த்தீங்கன்னா மக்களை அடிமையாக்கி வச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் தமிழ்நாடும் அந்த ரிப்பப்ளிக் நேஷனை ஏற்றுக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த ரிப்பப்ளிக் நேஷன்னால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இதில் ஆதியும் நட்டியும் எப்படி உள்ளே வந்தாங்க, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது லிட்ரலி ஒரு விஷயம் தோணுது என்னென்னா, தமிழில் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணதுக்கே முதல்ல ஆதிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் மூவி வருமானு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அந்த நியூக்ளியர் பாம்பு போட்டு அந்த இடத்த காமிக்கும் போதெல்லாம் சரி, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியமாக இருக்கட்டும், அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் சரி அணுகுண்டனால தாக்கப்பட்டு அது ஒரு போஸ்ட் அப்போகலிப் இடமா மாறும்போது அந்த விஷுவல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாரு. ஸோ ஸ்டோரியாகவே இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருந்தாலும் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை பெட்டராக பண்ணியிருக்கலாம். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் நேஷனால் இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும், அவங்க குண்டு போடுறதா இருக்கட்டும், அதிலிருந்து மக்கள் எப்படி தப்பிக்கிறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் கண்டினியூ ஆனாலும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஆதி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பப்ளிக் நேஷன் கேம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படமே விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் இல்லை 40 நிமிஷத்தை வச்சு ஹோல் படத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மொத்த படமாக பார்க்கும்போதும் படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் ஃப்ளாட்டாக போகுது. அது பாட்டுக்கு போகுது, எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போகுது. படத்தில் பெருசாக எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பப்ளிக் நேஷனுக்கு என்ன மோட்டிவ்னு தெரில, இல்லை அதுக்கு பின்னாடி என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு தெரியல. அமெரிக்கா அதெல்லாம் தடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க இவங்க மேலே போர் தொடுத்தாங்களான்னு தெரில. இல்லை இந்தியா கிட்ட அவ்வளோ ஆயுதங்கள் இருந்தும் அவங்களை எப்படி உள்ளே விட்டாங்கன்ற படத்தை பார்க்கும்போது நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. இவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமா லிபர்ட்டி எடுத்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு ஒரு பக்கம் வச்சாலுமே ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்திருக்கலாம். லாஸ்ட்டு 40 நிமிஷம் நல்லா இருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருந்ததுனாலே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தாங்கனாலே இந்த படம் பெட்டராக வந்திருக்கும். பட் ரைட்டிங் ப்ராப்பராக இல்லாதனாலும் ஸ்க்ரீன் பிளேல சொதப்பினால ரொம்பவே ஆவரேஜாக போயிருச்சோன்னு தோணுச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு விஷுவல் எஃபெக்ட் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அதை தவிர டெக்னிக்கல் டீமும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாலும் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பெட்டராகவே இருந்திருக்கும். இந்த படத்தோட ஹீரோ ஆதின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதான் இல்லை. நட்டி தான் இந்த படத்தில் முழுக்க ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. என்ன கேட்டிங்கன்னா எல்லா கேரக்டரை விட நட்டிக்கு தான் இவங்க கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட வாய்ஸ் ஓவரில் தான் அந்த மொத்த படமுமே ரன் ஆகுதுன்றப்போ ஆதியை விட நட்டி தான் இந்த படத்தில் அவர் தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நட்டியாக இருக்கட்டும், ஆதியாக இருக்கட்டும், இல்லை நம்ம முனிஸ்காந்த்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் கொடுத்த கேரக்டர் எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் இல்லைனாலும் சில குரோதமான காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கறனா தாராளமாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கடைசி உலக போர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதைக்களமாக பார்க்கும்போது இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் மூவி எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததுக்கே ஆதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் வெறும் ஸ்டோரியை வச்சுட்டு 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டீம் பெரிய லெவலில் சொதப்பிட்டாங்க. 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா படம் ஃப்ளாட்டாகவே போகுது. யாருக்கு என்ன மோட்டிவ், எங்கேருந்து வராங்க, இந்தியா கிட்ட இவ்வளோ படைபலம் இருந்தும் அவங்க ஏன் தடுக்கலன்ற படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் எழுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய சினிமா லிபர்ட்டி எடுத்துகிட்டு தான் இந்த படத்தையே பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா கடைசி 40 நிமிஷம் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். அதை தவிர டீசெண்டான வாட்ச்னு சொல்லுவேன். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லைனாலும் குரோதமான சில காட்சி
அமைப்புகள் இருக்குது. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் விஷுவல் எஃபெக்ட் கொடுத்ததை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படம் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.